ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். இப்போ நம்ம சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனை சிக்கன் 65 மசாலா, அரிசி மாவு, தயிர் கொஞ்சம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி குண்டாலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்பைசஸில் எல்லாத்துலேயும் 4 எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இல்லை இந்த ஸ்டார் அண்ட்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுக்கணும்னா பெரிய வெங்காயமாக இருந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில் நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிப்போம். நம்ம தக்காளி எடுக்கும்போது மீடியம் சைஸ் ஒரு 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு 2 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா சிக்கனையும் இதே போல் 65 போல் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1:2 ரேஷியோ. 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி அளவுக்குன்ற மாதிரி நம்ம 1/2 கிலோ ரைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சால்ட்டு செக் பண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ஆட் பண்ண பிறகு ஒரு கிண்டி விட்டுட்டு சால்ட்டு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் போட்ட பிறகு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் இப்போ நல்லாவே வெந்திருக்கு, ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 65 செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி ஒரு 5 minutes மூடி வச்சாலே போதும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வச்சுக்கிற 65 ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு இது மேலே ரைஸை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணாலே நம்ம பிரியாணி ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்மளுடைய சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.